முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய ரவுடியான சம்போ செந்திலை 10 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சாலமோன் இணைப்பில் இருக்கிறார். சாலமோன், வணக்கம். தற்பொழுது 10 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிரமாக சம்போ செந்திலை தேடி வருகின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லுங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல இதுவரை 18 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். குறிப்பாக இந்த வழக்குல பின்னணியில யார் யார் உள்ளனர் என்பது தொடர்பான விவரங்களை தீவிரமாக சேகரிக்கும் பணியில போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த வழக்குல மிகப்பெரிய ரவுடிகளான சிசிங் ராஜா மற்றும் ரவுடி சம்போ செந்திலுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்ததை அடுத்து இவர்களை பிடிப்பதற்காக மொத்தம் 13 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சம்போ செந்திலை பிடிப்பதற்காக மட்டுமே 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடி வரும் நிலையில அவரை பிடிப்பதில் போலீசாருக்கு சற்று சிரமமாக உள்ளது. அதாவது அவர் பல்வேறு இடங்கள்ல இருந்து VPN மூலமாக, இன்ஸ்டாகிராம் மற்றும் டெலகிராம் மூலமாக மட்டுமே அவரது கூட்டாளிகளை தொடர்பு கொண்டு பேசுவதால சற்று சிரமம் இருப்பதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக போலீசார் நடத்தப்பட்ட விசாரணையில அவர் செல்போன் பேசுவதையே பல யுக்திகளை கொண்டு பேசியிருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்து, அதாவது சென்னையில இருக்கக்கூடிய அவர் ஏதாவது உத்தரவை ஏதாவது பிறப்பிக்க வேண்டும் என்றால் சென்னையில் இருக்கக்கூடிய கூட்டாளிகளின் பிரத்யேக செல்போனில் வந்து தொடர்பு கொண்டு அதன் பின்பாக அவர் யாருடன் பேச நினைக்கிறாரோ அவரது கூட்டாளிகளின் செல்போனை அவர் பயன்படுத்தும் செல்போனிலேயே அவர் யாருடன் பேச நினைக்கிறாரோ அவருக்கு வந்து செல்போனை அவர் வந்து போட்டு கொடுப்பார். அதன் பின்பாக சம்போ செந்தில் லவுட் ஸ்பீக்கராக மட்டுமே அந்த நபருடன் வந்து அவரது செல்போன்ல வந்து பேசுவதால போலீசார் நெருங்குவதில் சற்று சிரமம் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. அதாவது இவர் யாருக்கு தொடர்பு கொண்டுள்ளார் என்பது தொடர்பான விவரங்களை வந்து போலீசாரால் சேமிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் தற்போது இன்ஸ்டாகிராம் மற்றும் டெலகிராம் நிறுவனத்திற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி சம்போ செந்தில் தொடர்ச்சியாக யாருடன் எந்த நேரத்தில் பேசுகிறார் என்பது தொடர்பான முழு விவரங்களையும் கேட்கும் பணியில ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி குறிப்பாக தினந்தோறும் அவர் வந்து சம்போ செந்தில் தினந்தோறும் அவரது கூட்டாளிகளுடன் மதிய வேலைக்கு பிறகே வந்து பேசுவதால அவர் வெளிநாட்டுல இருப்பதால அந்த நேரத்திற்கு ஏற்றாற் போல இங்கு மதிய வேளையில தொடர்பு கொண்டு பேசுகிறாரா என்ற கோணத்துல தற்போது தனிப்படை போலீசார் தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர். மொத்தமாக அவரது கூட்டாளிகள் யார் யார் என இங்கு இருக்கக்கூடிய பணிகள்ல கண்டுபிடித்து அந்த பட்டியலை தயாரித்து அவர் பேசக்கூடிய நேரத்தை வைத்து அந்த கடிதம் அனுப்பி அதன் மூலமாக விவரங்களை சேகரிக்கும் பணியில தற்போது சென்னை காவல்துறை ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.